வெல்கம் டு டாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பரான ஒரு ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக மைதா, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர் இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் செய்வோம். இதில் வந்து முக்கியமாக என்ன சேர்க்குறோன்னா சாக்லேட்டையும் அப்புறமா பட்டரையும் கொஞ்சம் மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறேன், கொக்கோ பவுடரும் சேர்ப்போம். ரொம்ப சூப்பராக, ரொம்ப சாக்லேட்டியாக இருக்கும். ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். சாதாரணமாக நம்ம சாப்பிட்ற ப்ரௌனியை விட இந்த ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். தேவையான அளவு நம்ம பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செய்து பாருங்களேன், அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம கடையில் அதிக காசு கொடுத்து வாங்குறத விட வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஓடிஜியில் தான் செய்திருக்கேன். நீங்கள் வந்து கடாயில் உப்பு போட்டு ஸ்டாண்ட் வச்சு எப்பவுமே போல் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதோட டீட்டெயிலான ரெசிபி வந்து நான் இல்டாஸ் கிச்சனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர்